to 360 degrees trends. Teens review. Starting 12 childrenோட கேரக்டர்ஸ் ரிவீல் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடுறாங்க. அங்க அபார்ட்மெண்ட் பசங்க ஒரு 12 பேர் சேர்ந்து குரூப்பா பேசிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் நமக்கு கண்ணிக்கிச்சிட்டே இருக்காங்க. அவங்கள நம்ம சின்ன பசங்கனே நினைச்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்ற நேரத்துல ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு பொண்ணுக்கு அவங்க பாட்டிக்கிட்ட இருந்து அங்க பாட்டி ஊருக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க ஒரு அமானுஷம் இருக்கு, நம்ம அதை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல இருந்து அப்போ அங்க ஒரு ஆர்பன் பையன் ஸ்கூலுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கான். அவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைனால தெரியல, இவன் ஸ்கூலுக்குள்ள போனா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் பஸ்ல போட்டு ஊருக்கு கிளம்பிடுறாங்க. பஸ்ல போற வழியில அங்க ஸ்ட்ரைக் நடக்குது. ஸோ பஸ் ஆட்டோ இதுவும் ஓடாதுன்னு சொல்லிட்டாங்க. பாட்டி ஊருக்கு நடந்தே போறாங்க. போற வழியில இவங்க சாப்பிட்ற சாப்பாடை பார்த்து நிறைய நாய்கள் அவங்களை சூழ்ந்துருச்சு. எல்லா நாய்களும் விரட்டினதுல திசை தெரியாம ஏதோ ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. பசி எடுக்குது. ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க ஒரு 2 சின்ன பசங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ருதிகாசன், டி இமான், பார்த்திபன் காம்பினேஷன்ல ஹே நைனிகா சாங் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த லவ் சாங்க்கு கூட்டத்துல ஒரு பொண்ணு கண்ணை மூடிட்டு 90 செகண்ட்ஸில் நம்ம எல்லோரும் ரன் பண்ணலாம். 90 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிட்டு பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் மிஸ்ஸிங். பதறி போன எல்லாரும் அந்த பையனை தேட மறுபடியும் தாங்க சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துக்கே போய் தேடி பார்க்குறாங்க. அங்கேயும் யாரையும் காணும். இப்போ பலமாக காற்று அடிக்குது. காற்று அடிக்கிறதுல பதறி போன எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ மேலே இருந்து ஒரு பேப்பர் கீழே விழுது. அந்த பேப்பர் எடுத்து வாசிக்காங்க. அதில் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எழுதி வச்சுட்டு தூக்க மாட்டியிருக்கா. எல்லாரும் மேலே பார்க்குறாங்க, பயந்துடுறாங்க. ஆலமரத்தை விட்டு தூரம் ஓடுறாங்க. கொஞ்சம் தூரத்தில் போய் பார்த்தா இன்னொரு பையனையும் காணும். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக காணாமல் போக படத்தை பார்த்துட்டு இருக்க நமக்குமே ஒரு எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே வருது. இன்டர்வெல் வரைக்கும் ஹாரர் மூவி மோட்லேயே போயிட்டு இருந்த இந்த டீன்ஸ் மூவி இன்டர்வெலுக்கு அப்புறம் பார்த்திபனோட ப்ரெசன்ஸ்ல இருந்து ஹாரர் மூவி இல்லை, இது ஒரு சயின்ஸ் ரிலேட்டட் மூவி அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆனால் பசங்க காணாமல் போகிற சீன் இவ்வளோ தேவையா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஃபைனலாக இது ஸ்பேஸ்ஷிப் அந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பார்த்திபன் ரியலைஸ் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. இன்டர்வெல் வரைக்கும் சஸ்பென்ஸ் த்ரில்லராகவே போயிட்டு இருந்த இந்த மூவி இன்டர்வெலுக்கு அப்புறம் கிளாரிட்டி கிடைக்குது பார்த்திபன் சாரால. ஓவராலா இந்த படத்துல இந்தியன் 2 கம்பேர் பண்றப்போ கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே எடுத்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் கதைக்கு தேவையில்லாத எதையும் இவங்க பெருசா புகுத்தின மாதிரி தெரியல, எக்ஸப்ட் யோகி பாபு காமெடி தவிர. ஓவராலா பாக்குறப்போ இந்தியன் 2 கம்பேர் பண்றதுக்கு டீன்ஸ் எவ்வளவோ பெட்டர். கண்டிப்பா தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 360 டிகிரி ட்ரெண்ட்ஸ்.